ஆஹ் என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். யார் யார் பார்க்கணுன்னு நான் சொல்லிடுறேன். முஸ்லீம் நண்பர்களும் இந்த ஜாதி மதம் இல்லை அப்படின்னு நம்புகிறவங்களும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நான் இந்த வீடியோ ஒரு சில பேர் வந்து பாதியிலே பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து திட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த வீடியோ முழுசாக பார்க்குற வரைக்கும் நான் என்ன பேசியிருக்கேன் அப்படின்றது தெரியாது. ஸோ அது முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பேசியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த ஒரு தாக்குதல் பற்றி, காஷ்மீரில் நடந்த ஒரு தாக்குதல் பற்றி இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ அதை பாதியில் ஸ்கிப் பண்ணிவிட்டு என்கிட்ட யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம். முழு வீடியோவும் பார்த்துட்டு அதில் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஹிந்து தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா, நான் எப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த மதத்துலேயும் கடவுள் இல்லைன்னு நம்புகிற ஒரு ஆள், என்ன நானே நம்புகிற ஒரு ஆள். ஸோ அதனால் வந்து ஹிந்துத்துவத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி நான் எந்த விஷயமும் பேசலை. ஸோ இதில் எனக்கு மனசில் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருந்துச்சு. ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நான் கேட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். புரிதல் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேள்வி கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். வணக்கம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நடந்திருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் இந்த பார்டரில் இன்றைக்கி ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து இராணுவ அதிகாரிகள் மாதிரி வேடமிட்டு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்த பயணிகள் 2 பேர் உட்பட்ட மொத்தம் 25 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஒரு 7 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. சரி, இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷமாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன கேள்வினா, பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லீம்ஸ் தீவிரவாதிகள் திரும்ப திரும்ப தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து இங்கே இருக்கிற இதில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கணும். இங்கே இருக்கிற முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட சாரி. இதில் நான் இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். என்ன காரணம்னா, எனக்கு இங்கே வந்து நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த கேள்வி கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா, ஒரு படத்தில் நடந்த ஒரு உண்மை விஷயத்த சொல்லும்போது இங்கே கொடி தூக்கிட்டு எங்கள் ரிலீஜனை வந்து தப்பாக படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு கொடி தூக்கிட்டு வரவங்களுக்காக தான் இந்த கேள்வி. மற்றபடி ரியாலிட்டியை புரிஞ்சு இதை ஏற்றுக்கிற யாருக்கும் இந்த கேள்வி கிடையாது. என்ன கேட்க போகிறோன்னா, அந்த மாதிரி தாக்குதல் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 50 இராணுவ வீரர்கள் இறந்தாங்க. அப்போவும் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லீம் தீவிரவாதிகள் இந்த செயலை பண்ணி அவங்களெல்லாம் சாகடித்தாங்க. ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா, ஒரு படத்தில் உண்மையான கதையை காட்டும்போது எங்களோட ரிலீஜனை வந்து இந்த மாதிரி தப்பாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அது எதனால் பேசுகிறீங்க? அது கதைக்களமே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பார்டரில் தான் காட்டுறாங்க. ஜம்மு காஷ்மீர், பாகிஸ்தான் இந்த 2 பார்டருக்குள்ளே தான் காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹிந்துஸ் இருக்காங்க, அந்த சைடு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானோட பாப்புலேஷனில் 96% வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் அந்த தாக்குதலை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டோரியை தான் படத்தில் காட்ட முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா துப்பாக்கியாக இருக்கட்டும், விஸ்வரூபமாக இருக்கட்டும், அமரன் படமாக இருக்கட்டும், ஸோ இந்த படங்கள்லாம் நடந்த கதைகளை வச்சு தான் இந்த படங்கள் எடுத்தாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படங்கள் வரும்போது மட்டுமே வந்து இந்த மாதிரி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே தவிர, இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும்போது ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் என்னோடய கேள்வி. உண்மையான கதையை தானே அதில் காட்டியிருக்காங்க.
ஸோ பாகிஸ்தானில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்தியாவுக்குள்ளே தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தாக்குதல் நடந்த டயத்தில் எந்த ஒரு முஸ்லீம் கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் எங்களோட கேள்வி. கண்டனம் தெரிவிக்காமல் படம் வரும்போது மட்டுமே வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு எதிராக காட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி அந்த மாதிரி ஒரு கட்சியெல்லாம் அதை வந்து ஒரு ஒரு ஊந்துகோலாக எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்துத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி இங்கே இந்தியாவுக்குள்ளே இருக்கிற முஸ்லீம்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெலாம் நான் சொல்லவே வரல. ஸோ அது தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் ஆனால் வந்து என்னோடய கேள்வி இது தான். நீங்கள் ஒரு படம் வரும்போது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தப்பாக காட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கும்போது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த மாதிரி தாக்குதல் வரும்போது நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல. எதுக்காக இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஆட்களை வந்து கொள்றீங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும், ஒரு போராட்டம் நடத்தணும். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரி பிஜேபி மாதிரி ஒரு கட்சியெல்லாம் வளரவே வளராது. சரிங்களா? நீங்கள் எல்லாருமே கரெக்டாக இருக்கீங்க. ஓகே, நான் வந்து இங்கே இருக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்லலை. படம் எடுக்கிறவங்களும் அந்த மாதிரி யாரையுமே காட்டலை. இது வரைக்கும் அது சார்பாக வந்த ஒரு 3 படங்களுமே நான் பார்த்துட்டேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீர் பாகிஸ்தான் அந்த பார்டரை சுற்றி இருக்கிற பகுதிகளை மையமாக வச்சு மட்டும்தான் படம் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் படத்தில் கேட்குறது தவறான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா பிஜேபி போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் அதாவது சவுத் சைடில் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் நாலேஜ் இருக்குது. யார் யார் என்ன பண்ணுவாங்க, யார் யார் எப்படி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா வடக்கில் பார்த்திங்கன்னா பிஜேபி முழுக்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் இந்துத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த மையமாக வச்சு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது நார்த்து சைட்லேயும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நாலேஜாக போகும். ஸோ ஓகே, இங்கே இருக்கிறவங்க அப்படி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் போகும். ரெண்டாவது அந்த மதவாத அடிப்படையிலையோ இந்த ஜாதி ரீதி அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது ஸோ இதெல்லாம் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே இருக்கிற கட்சிகள் இதை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஸோ கட்டாயமாக பிஜேபி போன்ற கட்சிகள் இந்தியாவை ஆள முடியாது. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல விரும்பினேன். ஸோ மற்றபடி இங்கே இருக்கிற முஸ்லீம் கட்சிகளையோ இங்கே இருக்கிற முஸ்லீம் நண்பர்களையோ காயப்படுத்துகிற மாதிரி இந்த வீடியோவில் ஏதாச்சும் பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. முழுக்க வந்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம். ஸோ இதில் வந்து என்னோடய கேள்விகள் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். ஸோ கட்டாயமாக வந்து இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க. உங்களோட கட்சிகளை பலப்படுத்தி இதுக்கான குரல்கள்லாம் கொஞ்சம் கொடுங்க. ஸோ இதுதான் என்னோடய ஒரு வேண்டுகோளாக இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.